ஓகே ஓகே, நான் அரேஞ்ச் பண்றேன். நான் அப்புறம் பேசுறேன். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட நகை. ம். மீனா, அத்தை சொல்லுங்க. என்ன அத்தை இது? என்ன மீனா தெரியாத மாதிரி கேக்குற? வழக்கமா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிற தம்பதிகளுக்கு சீதனமா 5 பவுன் நகை கொடுப்போம்ல. ஓ அதான் மொத்தமா ஆர்டர் கொடுத்திருந்தேன், கொண்டு வந்திருக்காங்க. சரி. கொடு, இந்தாங்க. இத பத்திரமா கொண்டு போய் பீரோல வச்சிரு. கொடுத்துருங்க. இந்தாங்க மேடம். ஓகே, நான் பேமெண்ட் அனுப்பிடுறேன். சரிங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன் Thank மேடம். you. வரேன் மேடம். ம். ம். எவ்வளவு நேரம் நீ வர்றது? கொஞ்சம் டிராஃபிக் சார். இந்தாங்க. செல்லக்குட்டி சூப்பர். எல்லாம் டூப்ளிகேட் தானே? பக்கா டூப்ளிகேட் சார். தங்க மாதிரி இருக்கும்ல? தங்கமே தோத்துரும் சார். பக்காவா இருக்கும். சூப்பர்யா. அப்புறம் இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன் சார், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். மொத்தம் 10 பாக்ஸ் இருக்கு சார். எல்லாம் ஒரிஜினல் சார். சரி. பத்திரமா பாத்துங்க. என்ன இப்பதான் டூப்ளிகேட்னா இப்போ ஒரிஜினல்ங்கற? சார் ஒரிஜினல் கவரிங் சொன்னேன் சார். ஓ அப்படி சொல்றியா? இந்தாயா. சரி ஓகே. ஓகே, தேங்க் யூ சார். யாருக்கும் தெரியக்கூடாது பாத்துக்க. சரிங்க சார். வாங்க தமிழம்மா. தமிழ் தான் உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, அதுக்காக நீங்க வீட்டோட இருந்துக்கிறதா? முன்னாடி வந்து நிக்க வேண்டாமா? என்ன தமிழம்மா நீங்க? ஐயரே, அம்மா. என் குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் விக்ருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ. சட்டத்துல பலமா இருக்கு. ஐயோ, சிபி சார் வராரே. அம்மா எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? என்ன தமிழ? நீங்க கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. சிபி சார் வராரு, பார்த்தா பிரச்சனை ஆயிடும். மச்சான், இப்ப யாரோ ஒரு 10 பேத்துக்கு ஜனமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து சீக்கிரமே உன் கல்யாணம் தான். டேய் என்னடா கலாய்க்கிறியா? என்னடா பொசுக்கு இப்படி கிட்ட? அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்க? இல்லடா, தமிழ என்ன லவ் பண்ண வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறது தான் என்னோட நோக்கம். அதை விட்டுட்டு கல்யாணம் அது காட்சி. அது வாடா. என்ன எப்படி சொல்லிட்டு போறா? சரி சரி, நான் போறேன். தமிழம்மா, எங்க போறீங்க? அது நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, வரேன். வாங்க. ஓம் பத்மகன். ஆண்டி. சிபி சார், என்ன தமிழ்? அங்க 1000 வேலை இருக்கு. அம்மா அங்க வரமாட்டாங்களா? நீங்க வாங்க சார், நம்ம போலாம். என்ன தமிழ்? அம்மா பத்தின ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? அம்மா வருவாங்க சார், நம்ம போலாம். அங்க நிறைய வேலை இருக்கு சார். ஏன் அவங்கள நான் தனியா பார்க்க கூடாதா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன? ஆண்டி, தமிழம்மா தானே இங்க இருக்கிறதா சொன்னா இவ. ஆமா தம்பி. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோமா? ஆண்டி எங்க? நான் இங்கதான் தம்பி இருக்கேன். ஆண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. கிச்சன்ல ஒரு சின்ன வேலை, அதான். ஆண்டி, இந்த வீட்ல எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆளுங்க இருக்காங்க. நீங்க இந்த வீட்டு கெஸ்ட். கல்யாணத்துல இருக்கணும் ஆண்டி.
நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. தம்பி, நம்ம வீட்ல நடக்கிற விசேஷம் நம்ம தானே கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற அக்கறையும் பொறுப்பும் வேலை செய்யறவங்க கிட்ட இருக்குன்னு நாம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆண்டி, தமிழுக்கு இவ்ளோ நல்ல குணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்பதான் தெரியுது எல்லாம் உங்ககிட்ட இருந்தா வந்திருக்குன்னு. உங்களோட இன்னொரு வெர்ஷன் தான் தமிழ். சார் போதும், வாங்க சார் போலாம். சரி போலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு தம்பி. சரிங்க ஆண்டி, சீக்கிரம் வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. வா தமிழ். ஐயோ, இவங்க எங்க போறாங்க? சிபி சார், நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். மேடம், ஃபங்க்ஷன் அங்க நடக்குது. நீங்க எங்க போறீங்க? நான் கிச்சனுக்கு போறேன். எதுக்கு மேடம் கிச்சனுக்கு? ஏன் வீட்டு கிச்சனுக்கு போறதுக்கு உன்கிட்ட காரணம் சொல்லணுமா? விட்டா 24 மணி நேரமும் என்ன வாட்ச்மேன் போட்டு ஃபாலோ பண்ணுவ போலியே. இல்ல மேடம், உங்களுக்கு ஏதாவது தேவைனா நானே பார்த்து கொண்டு வந்து கொடுப்பேன்ல, அதான் கேட்டேன். அடேங்கப்பா, நீ ஒண்ணு செய்ய வேணாம், நானே போய்க்கிறேன். என்ன என் புள்ள உன் குடும்பத்து மேல ரொம்பதான் அக்கறை காட்டுறான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, பாத்துக்க.